19ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னர் சாமிக்காக போட வச்சிருந்த நகையெல்லாம் திருடு போயிடுச்சு. அவைய கூட்டி யார் அந்த திருடிருப்பான்னும் போது ஒருத்தர் பேரை சொல்றாங்க. அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஹீரோ பெரிய வீரனா இருக்கான். குதிரையில அரண்மனை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். வாசல்ல எல்லாருமே தடுத்து நிறுத்தி, நீ வேற ஜாதிக்காரன், உன்னெல்லாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு துரத்த பாக்குறாங்க. உள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வந்து மன்னர் தான் வர சொன்னாருன்னு உடனே ஹீரோ உள்ள அலோவ் பண்றாங்க. மன்னர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ தான் நகையை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்னு உடனே ஹீரோவும் அதை ஏத்துக்கிறான். ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே வேற ஜாதிக்காரன், இவன் வந்து சாமியோட நகையை தொட்டானா அதோட மரியாதையே குறைஞ்சிரும்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு பேர் சொல்றதுனால மன்னரும் எதிர்த்து பேச முடியாம ஹீரோ அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. அவங்க ஊர்ல குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க ஆம்பளைங்க எல்லாம் மீச வச்சு கூடாது, பொண்ணுங்க எல்லாம் மார்பகத்துல துணி கட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. எதிர்த்து அவங்க எல்லாம் கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எதிர்த்து பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து மார்பகத்துல துணி கட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதியும் போர் வீரர்களும் போராட்டம் பண்ண பொண்ணுங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் எதிர்த்து சண்டை போடுறா. தளபதி கீழே இறங்கி அந்த பொண்ணை மட்டும் அடிச்சு அவளை அசிங்கப்படுத்தி அவரோட மார்பக துணியை அவுத்துறாரு. அந்த டைம்ல ஹீரோ அங்க வந்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தி துணி எடுத்து கொடுத்து தளபதி மட்டும் தனியா சண்டைக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாருமே அடிச்சு அங்க இருந்து ஓட விட்டு மனுஷங்களா பாருன்னு சொல்லி அனுப்புறான்.